வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு அழகான ஸ்கேலப் டிசைன் பார்க்கலாம். இந்த ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பேன். இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் லைன் ஸ்கேலப் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கேன்வாஸில் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத் இருக்கு இல்லையா, சாரியில் கொஞ்சம் கலர் கட் பண்ணி அடியில் வச்சுருக்கேன். கேன்வாஸ்க்கும் அந்த லைனிங்க்கும் அடியில் வந்து மெயின் கிளாத் வச்சு உங்களுக்கு இந்த ஸ்கேலப்புக்கு என்ன மாதிரி வளைவு வந்திருக்கோ அந்த வளைவு மாதிரியே அழகாக நீங்கள் லைனாக அடிச்சிட்டே வாங்க. நம்ம வந்து எப்போவுமே வந்து டபுள் லைன் கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்தில் கையோட அளவுலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கேலப் டிசைன் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் போல் அந்த வளைவு வர மாதிரி கரெக்டாக அழகாக அடிச்சுட்டே வரணும். கொஞ்சம் கூட நமக்கு வந்து வளைவு வந்து பெண்ட் ஆகாமல் வரணும். அப்போ தான் அழகாக இருக்கும். கார்னருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஃபஸ்ட்டு வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுக்கும்போது சும்மா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியான அளவு இருக்கிற மாதிரி வெட்டினீங்கன்னா போதும். ரொம்ப அதிகமாக வெட்டினீங்கனாலும் உங்களுக்கு திருப்பும்போது நல்லா இருக்காது, பார்க்க ஷேப் கரெக்டாக இருக்காது. இப்போ வந்து ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாகவே விட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த கார்னருக்கு நாச் போட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு திரும்புறது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ திரும்பும்போது இப்படி திருப்பிடுங்க. விரல் வச்சு நல்லா உள்ளே விட்டு திருப்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான ஒரு ஷேப் வரும். நல்லா திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த கார்னர் நல்லா கீறி விடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சுருக்கமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சில்க் கிளாத்துங்கிறனால உங்களுக்கு அந்த சுருக்கம் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 இதுலேயுமே நம்ம திருப்பியாச்சு. அதாவது அந்த ஸ்லீவோட கிளாத்துலேயும் திருப்பியாச்சு, அதேமாதிரி எக்ஸ்ட்ராவோட சாரீ கிளாத்துலேயும் திருப்பியாச்சு. அதுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் உங்களுக்கு 1 இன்ச் வேணுமா இல்லை 1/2 இன்ச் வேணுமா, அந்த இடைவெளி அந்த அளவு அந்த 2 கலரும் எவ்வளோ தூரம் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 1/2 இன்ச் போதும் அப்படின்னா 1/2 இன்ச், இல்லை 1 இன்ச் போதுன்னா 1 இன்ச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தையல் அடிச்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம தையல் அடிச்சிடணும். இப்படி தையல் அடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்கேலப் டிசைன் கிடைக்கும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.